இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் திருச்சி மாவட்டம் பெட்டவாய்த்தலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கரும்பாயி அம்மன் திருக்கோவில். கிறிஸ்து பிறப்பு 17ஆம் நூற்றாண்டில் மேல்நாடு என்று அழைக்கக்கூடிய மலையாள நாட்டில் 7 சகோதரிகளுடன் அம்பாள் பிறந்து அவ்வூர் மக்களிடம் அருள் பாலித்து பல இன்னல்களையும் துன்பங்களையும் நரபலிகளையும் பாவித்திருக்கையில் அதை கண்டு நோக்க இயலாத அவ்வூர் மக்கள் இவர்கள் அனைவரையும் ஒன்றாக ஓலை பெட்டிக்குள் வழிபாட்டுப் பொருட்களுடன் வைத்து கட்டி ஆடி மாத வெள்ளப்பெருகில் அமராவதி நதியில் விட்டார்கள். அவை காவிரியில் கலந்த போது ஒவ்வொரு பெட்டியும் வெவ்வேறு ஊர்களில் தங்கிக் கொண்டு அங்கு கோவிலாகவும் சக்தி பீடமாகவும் விளங்கின. அவ்வாறே காரைக்காடு பகுதியில் ஒரு பெட்டி கரையில் வந்து சேர்ந்தது. மக்களால் வழிபடப்பட்டாலும் அவர்களுக்கும் மலையாள நாட்டில் செய்த அனைத்து இன்னல்களையும் செய்து வந்ததால் அதை அலங்கரித்து மீண்டும் ஆற்றில் விட்டுவிட்டனர். அது காவிரி வழியாக மிதந்து முதலில் தோணியம்மன் பின்னர் அழகுநாச்சியம்மன் இடங்களில் தங்க முயன்றது. ஆனால் இடமளிக்கப்படாமல் மீண்டும் மிதந்த அந்த பெட்டி இறுதியாக பழங்காவேரி என்னும் ஊரில் கரையடைந்தது. அந்த நேரத்தில் திரு சுவாமிநாத பிள்ளை என்னும் பக்தர் காவிரியில் நீராடி கொண்டிருந்தார். அவருக்கு அடிக்கடி தலையில் கல் போன்ற ஒன்று மோதி வந்தது. ஒரு நாள் கிராம மக்கள் கூடி சென்று பார்த்தபோது அது ஒரு ஓலை பெட்டி. அதில் அம்பாள் சிலை, அசோக விளக்கு, மாசி பெரியண்ண சுவாமி சிலை, யானை, குதிரை வாகனங்கள் அனைத்தும் இருந்தன. சுவாமிநாத பிள்ளை கனவில் அம்பாள் தோன்றி, எனக்கு இங்கே கோவில் கட்டி நரபலி கொடுத்து வழிபடு என்று கூறினாள். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நமக்கு ஐயனார் இருக்கையில் அம்பாள் எதற்கு என்று குழி தோண்டி புதைத்து விட்டனர். சில ஆண்டுகள் கழித்து ஐயனார் மேட்டில் காவலாளி ஒருவன் உறங்கிக் கொண்டிருந்த போது கீழே ஏதோ முண்டியது. அவன் அறிவாளால் குத்திய இடத்தில் ரத்தம் பீரிட்டது. தோண்டி பார்த்தபோது அம்பாள் வலது மூக்கில் காயத்துடன் வெளிப்பட்டாள். இதை கேள்விப்பட்ட திரு சுவாமிநாத பிள்ளை சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை எடுத்து கூறி அம்பாளை கரையோரத்தில் பீடத்தில் அமர்த்தினர். கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்டு வந்ததால் அவளுக்கு ஸ்ரீ கரும்பாயி அம்மன் என்று பெயர் சூட்டப்பட்டது. இவ்வாறு மிக பிரசித்தி பெற்ற சக்தி பீடமாக பழங்காவேரியில் ஸ்ரீ கரும்பாய் அம்மன் இன்று கோவில் கொண்டு அருள் பாலித்து வருகிறாள்.